ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான கொண்டு வந்திருக்கேன். படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ரெட் ஒன். படம் சும்மா வேற அளவுக்கு படத்துக்கு ஏற்றாப்புல படம் நேம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுங்க கைஸ். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தாண்டா வந்து நம்ம என்ன கிட்னாப் பண்ண போகிறாங்க. நம்ம கிட்னாப் பண்ணும்போது நம்ம ரேக் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம தாண்டாவை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த படத்தில் இயக்கமாக வச்சுருக்காங்க. கண்டெம் பிடிக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த இயக்கமாக தான் இந்த படத்தில் ஃபுல்லாக சுவாரஸ்யமாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு கூட்டாளி வராங்க கண்டுபிடிக்கிறக்காண்டி. அந்த கிறிஸ்மஸ் வந்து ஒரு சூனியக்காரி வந்து கடத்திட்டு போயிருப்பா. கடத்து போகும்போது ஒரு சின்ன பொண்ணு தான். அந்த சின்ன பொண்ணு வந்து கிறிஸ்மஸோட பவர்லாம் எடுத்துகிட்டு நம்ம சூனியக்காரி பெருசாகிடுவா. அங்கே வந்து நம்ம ராக் வந்து எப்படி அந்த சூனியக்காரியை அழிக்க போகிறாங்க. கொஞ்சம் சுவாரஸ்யமாக காமிச்சிருப்பாங்க. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஐஎம் ரேட்டிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 77 10 கோடி வசூல் வாய்ந்திருக்கு. படம் ஃபுல்லாக கிராஃபிக் ஃபைட் சீன் கொஞ்சம் காமெடியோட கலந்து வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் இந்த படத்தை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட அந்த படத்தை பார்க்கலாம். சிரிச்சிட்டு என்ஜாய்மெண்ட்டாக அந்த படக்கலாம். நம்ம தாண்டாவை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி கண்டுபிடிச்சாங்க, நம்ம தாண்டா ராக்க இந்த படத்துக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தார், அந்த ஃபைட் சீன்லாம் எப்படி கொண்டு போனாங்க, சூப்பராக வேறு லெவலில் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அந்த கில்லர் அந்த சைக்கோனி வந்து சூனியக்காரி வந்து எப்படி அழிக்க போகிறாரு நம்ம ரேக் வந்து படத்தில் சூப்பராக வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு தாண்டாவோட பவர்லாம் எடுத்து சூனியக்காரி ஆயிடுவா. அது அந்த படத்தோட காஸ்பெட்டே கைஸ். அந்த சூனியக்காரி லாஸ்ட்டாக அழிச்சாங்களா இல்லையா, இதே படத்தோட மொத்த கதைமே கைஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட ஐஎம் ரேட்டிங் 77 10 கோடி வசூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் கிட்ஸ் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ஆராய்ச்சி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது கைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் கைஸ். கொஞ்சம் விருப்பாக இருக்கும். மறக்காமல் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் லாஸ்ட்டில் அந்த சூனியக்காரியை அழிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதையை. அது இல்லாமல் மட்டமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேண்டா வந்து ரேக் வந்து எப்படி தாண்டா வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. அது இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ரேக்கு அந்த மாதிரி சூப்பராக பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. சூப்பராக ஃபன்னாகவும் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.